இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனி இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ. நான் எங்கேயாவது போய் தனியா என் வேலையை பாத்துக்கிறேன். நீ எங்கேயாவது போய் தொலை. ஆனா என் கண்ணுல மட்டும் பட்டு தொலைக்காத. ஏய், தெரியாத ஊர்ல நீ தனியா எங்க போவ? எங்கேயோ போய் தொலைக்கிற, அது ஏன் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட வரக்கூடாது, எனக்கு அதுதான் வேணும். உடனே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி உன் கூட இல்லங்கறத சொல்லி ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி என் கூட இருக்கலாம்னு நினைச்ச நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்ட. ஆட்டோ அண்ணா, வேலைச்சேரி வரைக்கும் போகணும். போலாமா? உட்காருங்க. போங்கண்ணா. சொல்லுடி. ஏய், அதெல்லாம் இல்லடி. அம்மா, ஐயோ, கரிகாலன் ஒரு வேலை ஏதாவது சொல்லிருப்பானோ? இப்ப என்ன பண்றது? சொல்லுமா. அம்மா, சென்னைக்கு போயிட்டியாடா? வந்தாச்சுமா. அம்மா உன்கிட்ட கோவமா பேசுனதையெல்லாம் மனசுல வச்சுக்காத நந்தினி. கரிகாலனும் நீயும் ஒன்னா இருக்கணும் தான் அம்மா அப்படியெல்லாம் பேசினேன். கரிகாலம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதெல்லாம் வரம்மா. அதையே நந்தினி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம கையில இருக்கிறப்போ நம்ம கையில இருக்கிறதோட மதிப்பு தெரியாம தொலைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? கரிகாலம் உனக்கு அப்படிதான். உன் பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட மதிப்பு உனக்கு தெரியல. அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. அவன் உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறான்னு உனக்கே தெரியும்லம்மா. நீயும் அவன் மனசறிஞ்சு அவன் மனசு கோணாம நடந்துக்கோடா. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. சரி, கரிகாலங்கிட்ட போனை கொடுமா. அம்மா என்ன கரிகாலன் கிட்ட போனை கொடுக்க சொல்லுது? அப்போ கரிகாலன் போன் பண்ணல, அம்மாவை தான் போன் பண்ணிருக்கு போல. ஆனா கரிகாலன் என் கூட இல்லங்கிற விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. இப்ப என்ன பண்றது? மா, நந்தினி. அம்மா, கரிகாலங்கிட்ட போனை கொடுன்னு சொன்னேன். கரிகாலன் வந்தா சத்தியில படுத்து தூங்கிட்டாமா. எழுப்பி வேணா போனை கொடுக்கட்டுமா? வேணாமா, அசதியில தூங்குற புள்ளைய எழுப்ப வேணாம். அவன் தூங்கட்டும் நல்லா. நான் காலையில உனக்கு போன் பண்றேன். என்ன? அம்மா உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரிகால மனசு கோணாம நடந்துக்கோ. நான் நாளைக்கு கூப்பிடுறேன். வச்சுட்டா? சரிம்மா, பாத்துக்கிறேன். சரிம்மா. பாடா, நல்ல வேலை. கரிகாலன் தூங்குறான்னு சொன்னதும் அம்மா விட்டுருச்சு. எப்படியோ இப்ப சமாளிச்சாச்சு. கரிகாலன் விஷயத்துல ரெகுலரா அம்மாவை சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்.